பூஜை செய்தால் உடல்நலம் சரியாகிவிடும் என முதியவர்களை ஏமாற்றி ஊமத்தங்காயை பாலில் கலந்து கொடுத்து வீட்டில் பணம் நகையை கொள்ளையடித்து சென்ற நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோடு PVCR நகர் முதல் வீதியை சேர்ந்தவர் சண்முகம். இவரது மனைவி செல்வி. இவர்களுக்கு 2 மகள்கள் உள்ளனர். இந்நிலையில் இருவருக்கும் அடிக்கடி உடல்நலம் சரியில்லாமல் போன நிலையில் அருகே உள்ள தெரிந்த பெண்ணிடம் இது பற்றி கூறியுள்ளனர். அதற்கு அந்த பெண் கருங்கல்பாளையத்தில் தனக்கு தெரிந்த நபர் ஒருவர் இருக்கிறார் என்றும் அவரிடம் காண்பித்தால் பூரண உடல்நலம் பெறலாம் என கூறியுள்ளார். அதைத் தொடர்ந்து கணவன் மனைவி இருவரும் அந்த நபரை சந்தித்து விவகாரம் பற்றி கூறியுள்ளனர். அப்போது அந்த நபர் பூஜை செய்தால் உடல்நலம் பூரண குணமடையும் என கூறி நேற்று முன்தினம் வீட்டுக்கு வந்த அந்த நபர் ஊமத்தங்காயை உடைத்து அதனை பாலில் கலந்து கணவன் மனைவி இருவருக்கும் கொடுத்துள்ளார். அதை குடித்த இருவரும் சிறிது நேரத்தில் மயங்கி விழவே வீட்டில் இருந்த 9 பவுன் தங்க நகை மற்றும் ரூபாய் 66,000 ரொக்கப்பணத்தை திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்து செல்வியின் மகள் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த நபரை வலைவீசி தேடி காவல்துறையினர் அந்த நபரை கைது செய்தனர். இப்படி நூதன முறையில் முதியவர்களிடம் திருட்டுச் சம்பவத்தில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.